விளையாட்டுத்துறை அமைச்சராக இருங்கள், விளையாட்டு அமைச்சராகி விடாதீர்கள் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் செய்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், இந்தியாவின் தொன்மை மொழி தமிழ் என பிரதமர் மோடி சொல்கிறார், ஆனால் புதிய நாடாளுமன்றத்தில் ஏன் தமிழ் இல்லை என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், மெரினா கடற்கரையில் கருணாநிதி சமாதி அமைக்கப்பட்டுள்ளதாகவும், பத்தாததற்கு பேனா வேறு, இப்போது கார் ரேஸ் வேறு நடத்துகிறார்கள் என குற்றம் சாட்டினார். கார் ரேஸ் விட்டா வெளிநாட்டு முதலாளிகள் அப்படி வந்துருவான். நீ எதுக்கு அமெரிக்கா வர இங்க கார் ஓட்டிட்டு இருக்க வேண்டியதானே? கார் ரேஸ் ஓட்டுறவன் யாரு, அவன் யாருன்னே தெரியாது. என் பிள்ளைகளுக்கு சைக்கிள் பந்தயம் வச்சா கூட என் பிள்ளைய ஓட்டும். நீ கொளுத்த பணத்திமிரு பதவி திமிரில் நீ காரும் ஓட்டு, தரையில கப்பலை கூட ஓட்டு. ஆனா இந்த ஆட்டு எத்தனை நாளைக்குன்னு நீங்க கவனத்தில் வச்சு தம்பி. எதிர்த்த மாதிரி ராஜீவ்காந்தி அவர்கள் பேர்ல ஒரு மருத்துவமனை, தாத்தா ஓமந்தூர் ராமசாமி பேர்ல ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை. இந்த ஒலி பெருக்கியில் இருக்கிற சத்தம் அங்க கேக்குது. அது அந்த உயிர் ஊர்தி வந்து ஓங்கி ஓங்கின்னு கத்திக்கிட்டு இருக்கு, நகர முடியல. அவ்வளவு அடுக்கடுக்கடுக்கான நெரிசலான போக்குவரத்து. நீ உயர்ந்த முதலாளி கூட்டாண்மை நிறுவனங்கள் நடத்துகிற விளையாட்டா இருக்கு. கார் பந்தயம், அந்த சதுரங்க விளையாட்டெல்லாம். விளையாட்டுத்துறை அமைச்சரா இருங்க, விளையாட்டு அமைச்சராயிராது. நீங்க ரொம்ப விளையாட்டு அமைச்சரா இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாரும் சொல்றோம், இவ்வளவு சத்தம் போடுறோம், அதையும் மீறி நீங்க நடத்துறீங்க.